ஒருவேளை இவர் ரொம்ப ஒரு அற்புதமான ஊழியர், ஒரு ஆண்டவருடைய கிருபை பெற்ற ஊழியர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது என்று சொன்னால் உடனே போய் தலையை கொடுத்து எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்வது உண்டு. நானும் கூட அப்படி செய்திருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவத்திலிருந்து நமக்கு கிடைக்க பெற்ற தவறான நம்பிக்கை. ஆனால் வேதாகமம் இதற்கு எதிரான ஒரு கருத்தை, பாடத்தை சொல்கிறது. இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்வு ஆண்டவருக்கும் எனக்குமான உறவு, இதுதான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே தவிர இன்னொருவருடைய ஜெபத்தின் மூலமாக நமக்கு நன்மைகள் ஒரு நாளும் கிடைக்காது. நான் சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே முன்னுரையாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை என்னுடைய பாட்டியோ என்னுடைய தாயாரோ தகப்பனாரோ பக்தி உரியவர்களாக, ரொம்ப ஜெபிக்கிறவர்களாக, கடவுளுக்கு பயந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருந்தால் அதனுடைய பலாபலன்கள் பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவது உகந்தது அல்ல. ஒருவேளை அதன் அடிப்படையில் இன்னைக்கு நான் வேத வசனங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிந்திக்க போகிறோம். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் பேசுவது பொதுவானது. உதாரணமாக ஒரு உபவாச ஜெபம் நடக்குது. ஒரு ஊழியன் 3 நாள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறார். அதே வல்லமையோடு வந்து என்னுடைய வீட்டிலோ அல்லது என் மேலே கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணினார்னா அவருடைய நீதி, அவருடைய பக்தி எனக்கு என்னத்தை கொண்டு வரும், லாபத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறது தவறு. அதே போல என்னுடைய தாயாரோ என்னுடைய தகப்பனாரோ உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து அவர்கள் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்னு நம்புறது தவறு. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்தில் ஏராளம் உண்டு. குறிப்பாக இன்றைக்கு நம்ம அதை டீல் பண்ண போகிறோம். ஊழியர்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிப்பதிலே எந்த தவறும் அல்ல. நாம் ஒருவருக்கொருவர் தேவைகளை அறிந்து ஜெபிப்பதிலும் எந்த தவறும் அல்ல. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் ஜெபம் மட்டுமே, இன்னொருவருடைய ஜெபம் மட்டுமே, ஒரு ஊழியரின் அல்லது பக்திக்குரியவர்களின் ஜெபம் மட்டுமே என் வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படின்னு நினைக்கிறது வேதத்துக்கு முற்றிலும் புறமானது. இந்த அடிப்படையிலே நாம் என்ன பண்ண போகிறோம், சிந்திக்க போகிறோம். எனக்கும் தேவனுக்குமான உறவே ஜெபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. நான் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாய், தேவனுடைய பிள்ளையாய் இல்லாமல் தேவனுக்கு விலகி செல்கிறவனாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணம் செய்யாதவனாய் நாம் வாடும் பொழுது உலகத்திலேயே பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. முன்னுரையாக இந்த காரியங்களை சொல்லிட்டேன். 5 வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். இதன் அடிப்படையிலே நம்ம முதலாவதாக செல்லலாம். எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனம். இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியங்கள்ல ஜெபிக்கிறது ஒரு ஊழியம்னு நம்புறாங்க. ஜெப மையம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது ஜெப கோபுரம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதே போல ஜெபிக்கிறதையே ஊழியமாக வைத்து நாங்கள் செய்கிறோம். வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களுடைய சொந்த வழியில என்ன பண்ணாங்க, போனாங்க. தங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து வாலிபர்களும் பெரியவர்களும் குடும்ப தலைவர்களும் குடும்பங்களும் வயதானவர்களும் தங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து, வாழ்வு தேவனுக்கு தூரமாக இருக்கிறதே, தேவனை அலட்சியம் பண்ணுகிற ஒரு வாழ்வாக இருக்கிறதே, தேவனுக்கு என் வாழ்விலே இடமில்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனிடத்தில் திரும்பவே இல்லை. இதை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி அழுகிறார், புலம்புகிறார். ஆனால் கண்ணீரோடு இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனம், 13லேருந்தே வாசிக்கலாம். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும், பட்டணம்னா சிட்டி, உன்னுடைய நகரங்களுடைய எண்ணிக்கையும் உன் தேவர்களின் இலக்கம் எண்ணிக்கையும் சரி. எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சையான காரியத்திற்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி. அதாவது உன் ஊர்ல எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருவுக்கு அந்த எண்ணிக்கையின் அளவுக்கு உன் வாழ்க்கையில் என்ன இருக்கு, பாவம் இருக்கு, விக்கிரக ஆராதனை இருக்கு. விக்கிரக ஆராதனைனா வெறும் சிலையை வச்சு கும்புறதல்ல, தேவனுடைய இடத்திற்கு
எதை நம்ம உயர்த்தி வைக்கிறோமோ அது என்னது? விக்கிரகம். என் வேலை எனக்கு முக்கியம்னா அந்த மனிதனுடைய வாழ்விலே விக்கிரகம் எது? வேலை. வேலை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அவங்கள கண்டிக்க மாட்டேன், அவங்கள ஆண்டவருடைய வழிகளிலே உந்தி தள்ள மாட்டேன். என் பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். அவங்களுடைய அப்படி நான் இருந்தேன்னா என்னுடைய வாழ்விலே விக்கிரகம் இது பிள்ளைகள். ஏலியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானே. கடவுளுடைய இடத்திற்கு நம்ம எதை கொண்டு வருகிறோமோ அது என்னதுங்களா? விக்கிரகம். அப்ப என்ன சொல்றாருன்னா, உன் தெரு என்ன எண்ணிக்கையோ அந்த அளவுக்கு உன்ட்ட என்ன இருக்கு? விக்கிரகங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் என்ன இருக்கு? பாவம் இருக்கு. இப்படி வச்சுக்கலாம். நம்மை கெடுக்கின்ற, தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற, தேவனை விட்டு நம்மை அவரை நெருங்கி சேரணும்னு போவேன், என்னை அனுமதிக்காத நண்பர்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு எனக்கு. அது சொல்றாரு, உன்னுடைய பட்டணங்களின் இலக்கமும் உன்னுடைய பாவத்தின் இலக்கமும் ஒன்று, உன்னுடைய வீதிகளின் இலக்கமும் உன்னுடைய பாவத்தின் இலக்கமும் ஒன்று. கடலை விட்டு நம்ம பிரிக்கிற காரியங்களை நம்ம யோசிச்சு பார்ப்போம், அதை பட்டியலிடுவோம். ஆண்டவர் அதை எண்ணி வைத்திருக்கிறார். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் தேவர்களின் இலக்கமும் சரி. 13, எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் கட்டும்படி அந்த லட்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி. வேத வாசனா, ஆதலால் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு என்ன கிடையாது? இடம் இல்லை. நீ இந்த ஜனத்திற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் சொன்னாரா இல்லையா? பைபிள்ல இருக்கா? அவங்களுக்கு நான் முக்கியம் இல்லை அப்படிங்கும் பொழுது நீ என்ன பண்ண வேண்டாம்? அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். இன்றைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் சொல்வது என்னன்னா, தேசத்திற்காக எங்களை ஜெபம் பண்ண சொன்னாரு, உலக மக்களுக்காக என்ன பண்ணாரு? எங்களை அவங்களுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, மனம் திரும்புதலுக்காக ஜெபிப்பதிலே என்ன கிடையாது? தவறு இல்லை. ஆனால் தேவன் இல்லாமல் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன கிடையாது? இடமே இல்லை. ஆனால் அந்த மனிதன் நீ ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு ஜெபிப்பது வேதபூர்வமானது அல்ல. ஆண்டவர் சொல்லுவாரா நீ ஜெபம் பண்ண வேணான்னு? இந்த காலை நேரத்தில் எனக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னா, நிறைய பாருங்க, கொடுமையானவர்கள் ஜெபிப்பார்கள். தங்களுடைய வாழ்விலே கொடுமையினால் அவங்க வாழ்வு நிரம்பி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல, ஜெபிக்கிறவர்களை பார்த்து, உங்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. ஒரு பிரேத குழியை, ஒரு கல்லறையை திறந்தோம்னா அது எவ்வளவு அருவறுப்புகளால நிரம்பி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் தொண்டை திறக்கப்பட்ட. அப்ப பாருங்க, ஜெபத்தை பார்ப்பதற்கு முன்பாக அது எங்கிருந்து வருகிறதுன்னு பார்க்கிறார். அவர்கள் நாவின் கீழ் கொடுமையான பாம்பின் விஷம், கொடுமையினால் நிரப்பப்பட்டிருக்கும் அவங்களுடைய வாழ்வு. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் லண்டன் ஆசீர்வதிக்கப்படணும், ஆப்பிரிக்கா ஆசீர்வதிக்கப்படணும், அப்படி என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் அதையும் கேட்கிறார். நான் ரட்சிக்கப்படாம இன்னொருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறது என்ன கிடையாது? அது நான் பிரயோஜனம் இல்லைனாலும், ரட்சிக்கப்படாத ஒருவன் இன்னொருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் பொழுது அதையும் கர்த்தர் என்ன பண்றாரு? கேட்கிறார். நீங்க குழம்ப வேணாம், அதை அப்படியே விட்டுட்டீங்க வாங்க. ஆதலால் நீ இந்த ஜனத்திற்காக என்ன பண்ண வேணாம்? விண்ணப்பம் பண்ண, அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நானும் அவர்கள் என்ன பண்ணுவேன்? கேளாதிருப்பேன். நீயும் ஜெபம் பண்ணாத, நீயும் மன்றாடாத. ஆனா தேவைன்னு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? என்னை நோக்கி கூப்பிடுவாங்க. நானும் என்ன பண்ண மாட்டேன்? கேட்க மாட்டேன். பைபிள்ல இருக்கா? அழுகின்ற தீர்க்கதரிசி யார்? ஒரு பேரு எரேமியா. ஒரு மன உருக்கத்தோடு ஒரு தீர்க்கதரிசியோ ஊழியரோ எனக்காக ஜெபிக்கிறார் என்று சொன்னால், பொதுவாக என்னுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை ஊற்றெடுக்கும். ஆஹா, இந்த அழுகையை கேட்டு, இந்த ஜெபத்தை கேட்டு என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு அற்புதத்தை செய்வார். அண்ணன் சொல்றாரு, நீ இந்த ஜனத்துக்காக என்ன பண்ண வேணாம்? விண்ணப்பம் பண்ண வேண்டாம். இவர்களுக்காக மன்றாடவும் என்ன பண்ணா வேண்டாம். கெஞ்சவும், அப்ப இதெல்லாம் செஞ்சிருக்காரு அவரு. கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவர்கள் என்ன பண்ணுவேன்? கேளாது இருப்பேன். யோசிச்சு பார்ப்போம். ஊழியர்களின் ஜெபத்தினால் மனம் திரும்பாத என்னுடைய வாழ்விலே அற்புதங்களும் மாற்றங்களும் உண்டாகுமான்னு யோசிச்சு பார்ப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதே காரியத்தை நான் என்ன பண்றாரு சொல்றாரு. நீ இந்த ஜனத்திற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும்
வேண்டாம். இங்கே அந்த வார்த்தையில இல்லாத ஒன்று இங்க என்ன கூட்டப்பட்டிருக்கு? பரிந்து பேசுதல். இன்னொருவருடைய தரப்பிலிருந்து வேண்டுகோள் செய்வது. அதை என்ன பண்ணாத, செய்யாத. அந்த இடத்துல போடுங்க. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியினுடைய ஜெப மன்றாட்டும் நம் வாழ்விலே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை கொண்டு வராது. அன்டில் நாம் மனம் திரும்புகிற வரைக்கும், நான் தேவனை நோக்கி என் வாழ்வை அர்ப்பணம் செய்யும் வரைக்கும், ஆண்டவர் எனக்கு தேவை, என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் தேவை, என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவர் கையிலே தரப்போகிறேன் அப்படின்னு நான் எனக்காக தேவனை நோக்கி செல்லாத வரைக்கும், என்னுடைய இடத்திலிருந்து எத்தனை பெரிய ஊழியக்காரனும் எனக்காக பரிந்து பேசினால் ஆண்டவர் கேட்க மாட்டார். எவ்வளவு கிளீனா சொல்றாரு பாருங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாரு எரேமியா. விண்ணப்பம் பண்ணி பார்க்கிறாரு, மாற்றம் இல்லை. கெஞ்சி பார்க்கிறாரு, என்ன கிடையாது, மாற்றம் இல்லை. மன்றாடி பார்க்கிறாரு, என்ன கிடையாது, ஆண்டவர் கேட்கல. கடைசியாக பரிந்து பேசுகிறார். எனக்காக ஆண்டவரே, பரிந்து பேசுறது என்ன தெரியுமா? எனக்காக இவங்களை ஆசீர்வதிங்க, எனக்காக இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அப்படி சொல்றாரு. பரிந்து பேச வேணாம், பரிந்து பேச வேண்டாம், நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன். அப்ப தீர்க்கதரிசியினுடைய நீதியும் தீர்க்கதரிசியினுடைய ஜபமும் இஸ்ரவேல் வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வராது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது கிளியர். இதுதான் இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது. 2 இடத்துல காண்பிட்டேன். ஊழியர்கள், ஆனால் ஊழியர்கள்ட்ட பொதுவாக நானும் சொல்லியிருக்கேன், நல்லா ஜெபம் பண்ணீங்க, எனக்காக நல்லா ஜெபம் பண்ணீங்க, எனக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க, எனக்காக எப்பயும் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அப்புறம் பைபிளை படிக்கும் போது தெரிஞ்சு, நான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காத வரைக்கும் எந்த மனிதனுடைய ஜெபம், அவன் எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தாலும் அவனுடைய நீதியினால் எனக்கு என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய மனமுருக்கம் உள்ளவனாக இருந்தாலும் அந்த மனதுருக்கத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் வராது. என்னுடைய இடத்திலிருந்து எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பரிந்து பேசினாலும் நீ என்ன பண்ணாத, ஜெபம் பண்ண வேண்டாம். காரணம் அவங்க என்ன பண்ணல, என்ன தேடவில்லை அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுவார், தேவன் மாறாதவர். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம். ஏன் பழைய ஏற்பாட்டுக்கு போறேன் அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டுல இருந்து தான் நிறைய காரியங்களை ஜனங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நீங்க வாசிட்டு வாங்க, நான் வாசிக்கிறேன். அப்படி சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணுங்க, கொமோரியாவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்திற்கு என்ன பண்ணுங்க. என்ன சொல்றாரு, பேச்சு ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, என் வார்த்தையை கேளு, என் வேதத்துக்கு என்ன பண்ண, செவி கொடு, கோடு போட்டுருங்க. அதுதான் முக்கியம். பேச்சு ஆரம்பிக்கும் போதே என்ன பண்றாருன்னா, நான் சொல்றத கேளு, என் வேதத்துக்கு என்ன பண்ணு, செவி கொடு. அப்ப இவங்க என்ன செய்யல, சொல்றதையும் என்ன பண்ணல, கேட்கல, வேதத்துக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல. ஆனா இதை தவிர எல்லாமே செஞ்சாங்க. என்னென்ன செஞ்சாங்க? உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வேதத்துக்கு செவி கொடுக்காம எனக்கு என்ன தந்துற, பலி செலுத்துற. ஆராதனையின் திரள் ஒரு பாட்டு போட்டுருக்காரு இல்லையா சாஞ்சபராஜ், என் துதிகள் என்ன பண்ணாது, போயாது. என் துதி ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிலமும் எனக்கு ஆரோசியமாக இருக்கிறது, அதாவது அருவருப்பா இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல எனக்கு என்ன பண்ணல, பிரியம். அதாவது ஆடு மாடை கொண்டு போய் பலியிடுவாங்க. அன்னைக்கு பலியிட்டு அந்த பலியை பார்த்து கடவுள் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்ல பாருங்க, பலிகளின் திரள். அங்க என்ன நினைச்சிட்டாங்க, எந்த அளவுக்கு கடவுளுக்கு நிறைய கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னது, ஆசீர்வாதம் நினைச்சிட்டாங்க. அது சொல்றாரு, இது எதுக்கு எனக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் என் சந்நிதியில் வரும் பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? வேதத்தை என்ன பண்ண மாட்டேங்கிற, கேட்க மாட்டேங்கிற. வேதத்திற்கு என்ன பண்ண மாட்டேங்கிற, செவி கொடுக்க மாட்டேங்கிற. ஆனா அதை தவிர மற்றதெல்லாம் பண்ற. ஆனா இதை உனக்கு சொல்லி கொடுத்தது யார்? இனி வீண் காணிகள் என்ன பண்ண வேணாம், கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் என்ன பண்றேன், சகிக்க மாட்டேன். வேதத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிற, ஆனா சர்ச்சை கரெக்டா என்ன பண்ணிடுற, வந்துடல, சகிக்க முடியல அப்படிங்கிறார் ஆண்டவர். அந்த மாதிரி ரொம்ப முக்கியம். இனி என்ன பண்ண மாட்டேன், சகிக்க மாட்டேன். உன் மாத பிறப்பையும் உன் பண்டிகைகளையும் என் ஆத்துமா என்ன பண்ணுது, வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து என்ன பண்ணவனே. இப்ப 15ல ஜபம் என்னென்னலாம் வந்துருச்சு, இதுல காணிக்கை வந்துருச்சு, சபை கூடி வருதல் வந்துருச்சு,
ஆராதனை வந்துருச்சு. 15 பாருங்க, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு என்ன பண்றேன்? கைகளை விரிக்கிறதுங்கிறது ஜெபம் பண்றது. நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும், எல்லாம் சொல்லுங்க. அது ஜனங்களுடைய மனப்பான்மை என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்றோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எந்த அளவுக்கு அவரை ஃபோர்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட இந்த காரியத்தை என்ன பண்ணிக்கலாம், சாதிச்சுக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் என்ன பண்ண மாட்டேன், மிகுதியா ஜெபம் பண்ணா என்ன பண்ண மாட்டேன், கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் எப்படி இருக்கு, நிறைந்திருக்கிறது. 16, உங்களை கழுவி சுத்திகிறீங்கள். என்ன சொல்ல பாருங்க, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு என்ன பண்ணுங்க, என்ன செய்யணும்னு சொல்ற, உங்களை கழுவி சுத்தம் பண்ணு. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு என்ன பண்ணுங்க, ஓஞ்சிருங்க, கொஞ்சம் அடங்கி இரு. தீமை செய்தலை வாழ்க்கையிலிருந்து விட்டுரு. கொடுமையா நடக்கிறது என்ன பண்ணுது, விட்டுரு. வாய் அடிக்கிறதெல்லாம் விட்டுரு. 17, நன்மை செய்ய என்ன பண்ணுங்க, படியுங்க. நியாயத்தை என்ன பண்ணுங்க, தேடுங்க. அங்க பார்த்தோம், நீ மன்றாடினாலும் உன் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். இந்த ஜனங்களுக்காக நீ என்ன பண்ண வேணாம், மன்றாட வேண்டாம், கெஞ்ச வேண்டாம், விண்ணப்பம் பண்ண வேண்டாம், பரிந்து பேச வேண்டாம். என்னென்னத்தையும் செஞ்சு பார்த்தாரு, அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். எங்க சொல்றாரு, நீ வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீ செய்யற மிகுதியாய் ஜெபத்தையும் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். இது எரேமியாவில் பார்த்துட்டோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பார்த்துட்டோம். அடுத்தது எசேக்கியேல். வாங்க, இதெல்லாம் பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 18வது வசனம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 17 வாசிங்க. 17 வாசிச்சுட்டு 18 வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நாட்டை பேசுறாரு, எசேக்கியேல்ல பேசுறாரு, இதை கண்டாயா, இங்க யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி என்ன பண்றாங்க, கோபப்படுறாங்க. இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசி நேராக என்ன பண்றாங்க, அதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்வு. இது வாழ்க்கையில எனக்கு பிரியமில்லாத நிறைய என்ன பண்ணுது இருக்குது. நான் வெறுக்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையில என்னது இருக்குது. கர்த்தர் எதெல்லாம் வெறுக்கிறார், உலகத்திற்கு அடிமையா இருப்பதை வெறுக்கிறார். சிற்றின்பங்களுக்கு அடிமையா இருக்கிறத என்ன பண்றாரு, வெறுக்கிறார். நம்ம இருதய கடினத்து நிமித்தமாக வாழ்றதை கர்த்தர் என்ன பண்றாரு, வெறுக்கிறார். மாய்மானம் பண்றது என்ன பண்றாரு, வெறுக்கிறார். என் உள்ளே எழும்புகிற அந்த குற்ற உணர்வை சரி செய்யும்படி, உள்ள அப்படியே அந்த குற்ற உணர்வு இருக்கு, மனம் திரும்பாம அந்த குற்ற உணர்வை பூசி முழுகும்படி, அதை மறைத்து கொள்ளும்படி ஆன்மீகத்தை பயன்படுத்தணும் இல்லையா, கர்த்தர் என்ன பண்றாரு, அதை வெறுக்கிறார். ஒரு ஊழியக்காரன் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, ஜனங்களுடைய வாழ்க்கையை பாரு, கண்டாயான்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்க மாட்டேங்கிற. யாரு ஜெபம் பண்ண வந்தனா என்ன பண்ணிடுற, ஜெபம் பண்ற. அவங்களோட லைஃபை என்ன பண்ணு பாரு. பார்த்துட்டு தான் சொல்றாரு, ஆகையால் நானும் முக்குரத்தோட காரியத்தை நடத்துவேன். என் கண் என்ன பண்ணுவதில்லை, தப்ப விடுவது இல்லை, நான் இறங்குவது இல்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பது. ஆமா, மனம் திரும்பாம மகா சத்தமாய் கூப்பிட்டாலும் நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், செவி கொடுக்க. ஊழியக்காரன் ஜெபிக்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வாழ்க்கை என்ன பண்ணு. நீங்கள் எந்த ஊழியக்காரர்கள்ட்ட போய் ஜெபிக்க நின்னாலும் உங்கள் வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாம அவர்கள் உங்களுக்கு ஜெபிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. மகா சத்தமாய் எல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் நினைக்கக்கூடாது, ரொம்ப சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரு. அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், நான் அர்ப்பணிக்கணும். எசேக்கியேலையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே எசேக்கியேல் 14:14 வாங்க. இதுதான் முக்கியம். இதை வாசி நம்ம அதை க்ளோஸ் பண்ணுவோம். ரொம்ப பாருங்க, இந்த வேதம் உண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய அடையாளம். நல்லா ஜெபிக்கிறவர்கள் அப்படின்னு நீங்க வேதத்துல இருந்து சொன்னீங்கன்னா, பைபிளை வாசிக்கிறவங்க, நல்லா ஜெபம் பண்றவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு பைபிள்ல இருந்து 3 கதாபாத்திரத்தை சொல்லுங்கன்னா எதெல்லாம் தெரியுமா சொல்லணும்? நோவா, தானியேல், யோபு. இந்த 3 பேர் தான் என்ன பண்ணணும், சொல்லணும். பாருங்க, தானியேல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க வீடுகளுக்கு போய். தானியேல் ஒரு பெரிய ஜெப வீரர். எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? நாளுக்கு 3 முறை என்ன பண்ணாரு, ஜெபித்தார். ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை அரசாங்கத்திலிருந்து பிறக்குது. அந்த கட்டளையை மீறி என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணார். 2வது, தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார். இதுதான் முக்கியம். தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்டு அவர்கள் மூலமாக தானியேலின் நண்பர்கள் என்ன பண்ணாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்ப தானியேல் ஒரு பெரிய ஜெப வீரர். அதே போல நோவா பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழும் பொழுது நோவா மாத்திரம் ஆண்டவருக்கு என்ன பண்றாரு, அவர் கண்களிலே இரக்கம்
கிடைத்தது. அப்படி இருக்கும் பொழுது நோவா நீதியாய் வாழ்ந்தது நிமித்தம் அவருடைய குடும்ப நபர்கள் 8 பேர் என்ன பண்ணாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. அப்ப நோவாவுடைய நீதி யாரை ரட்சித்தது? அவர்கள் குடும்பத்தை ரட்சித்தது. நோவா தேவனுக்கு செவி கொடுத்ததினாலே, நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே, நோவா தேவனை விசுவாசித்ததினாலே அவர்கள் குடும்பத்தாலும் என்ன பண்ணாங்க? இரக்கத்தை பெற்றார்கள். மூன்றாவதாக இந்த ஒரு வார்த்தையை வாசிட்டா உங்களுக்கு புரியும். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் சிறையிருப்பை மாற்றினார். யாருக்காக வேண்டுதல் செய்யறாரு? நண்பர்களுக்காக என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார். நண்பர்களுக்காக யோபு வேண்டுதல் செய்யும் பொழுது யோபு தேவனுக்கு பிரியமா இருந்ததுனாலே அந்த ஜெபத்தை கேட்டு யாரை விடுவித்தார்? அவருடைய நண்பர்களை விடுவித்தார். யோபுவின் நண்பர்கள் தேவனுக்கு பிரியமா இல்ல, யோபு தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருந்ததுனாலே அவர் ஜெபத்தை கேட்டு யாரை ஆசீர்வதித்தார்? இப்ப இந்த இஸ்ரவேலர்கள் இதெல்லாம் படிச்சிருக்காங்க. யோபு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்டு யாரை விடுவிப்பாரு? நண்பர்களை விடுவிப்பார். தானியேல் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்டு நண்பர்கள் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நோவா ஆண்டவருக்கு முன்பாக யோக்கியமா பயபக்தியா விசுவாசமத்தோட நடந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தார் அதன் நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் யாருக்கு நல்லா தெரியும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட நினைப்பு என்னன்னா, பாட்டி ஜெபம் பண்ணுது, அம்மா நல்லா ஜெபம் பண்ணுது, அந்த இதுலயே நம்ம வண்டி என்ன பண்ணிடலாம்? ஓட்டிடலாம். எங்க அம்மா ரொம்ப பக்தியானவங்க, அதனால வண்டி என்ன பண்ணிடலாம்? ஓட்டிடலாம். எங்க அப்பா ரொம்ப பக்தியானவர், அதனால வண்டி என்ன பண்ணிடலாம்? ஓட்டிடலாம். அப்புறம் ஊழியர்கள் என்ன பண்றாங்க? நிறைய ஊழியர்கள் நமக்காக என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. என்ன பண்ணலாம்? வண்டியை ஓட்டிடலாம். இப்ப இதெல்லாம் ஜனங்களுடைய மனசுல பைபிளை படிச்சு ஒரு தப்பான முடிவுக்கு வராங்க பாருங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படி நினைக்கும் பொழுது ஆண்டவர் பின் பாயிண்டா குறிப்பா சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 14:14. ஊழியர்களின் ஜெபத்தினால் வண்டி ஓடுமா? ஓடாது. ஆண்டவருக்கு பிரியமா வாழாம நான் சத்தம் போட்டு ஜெபம்னா வண்டி ஓடுமா? அதாவது என்ன நினைக்கிறாங்க? என் ஜெப வாழ்க்கையின் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இங்க கரெக்டா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் பைபிள் படிச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. கவனிங்க, இந்த வேதம் கத்தி மாதிரி சரியா ஹேண்டில் பண்ணனா கிழிச்சிடும். நீங்க என்ன கண்ணாடி போட்டு வாசிக்கிறீங்களோ, நகை போடலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. பைபிள் வாசிச்சீங்கன்னா ஒரு 10 வருஷம் நீங்க நகை போடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும்? வரும். பைபிள் படிச்சீங்கன்னா அந்த மாதிரி வரும். நகை போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த அபிப்பிராயத்தோட பைபிளை வாசிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு 10 வருஷம் எடுக்கலாம். வேதத்தை பேச விட்டு நம்ம கேட்கணும். நீங்க என்ன அபிப்பிராயத்தோடு வேதத்தை நல்லா கவனிங்க. மிக மிக ஆபத்தானது. நம்ம ஒரு அபிப்பிராயத்துல இருந்து கொண்டு அதற்காக வசனங்களை தேடி சேகரிப்பது மிக 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 ஆபத்தானது. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு. நோவா, தானியேல், யோபு. நோவா ஆதியாகமத்துல வராரு, தானியேல் புஸ்தகத்துல வராரு, யோபு புஸ்தகத்துல வராரு. இந்த 3 யார் வாசிச்சிருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிச்சிருக்காங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும், அதாவது உங்க குடும்பத்துல இருந்தாலும் உங்க ஊர்ல இருந்தாலும், அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர். தங்கள் நீதியால் யாருடைய ஆத்மாவை தப்புவிக்க முடியும்? தங்களுடைய ஆத்துமாக்களை தான் என்ன பண்ண முடியும்? தப்புவிக்க முடியும். எங்க அம்மா நல்லா உபவாசம் பண்றாங்க, 3 நாள் நல்லா உபவாசம் பண்ணிட்டாங்க. நான் அப்படி நினைச்சிருக்கேன். அந்த 3 நாள் உபவாசம் முடிக்கணும், அம்மா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடும். ஏன்னா எங்களுடைய அம்மாவுடைய நீதி எங்க வந்துடணும்? எங்க அம்மாவுடைய நீதினால எனக்கு என்ன வேணும்? அது என்ன சொல்றாரு? எங்க அம்மா விடுங்க, உங்க அம்மாவே விடுங்க. இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு பெரிய ஊழியக்காரனையும் எடுத்துங்க, யோபுக்கு ஈக்குவலாகுமா? யோபுவை பார்த்து சொல்றாரு, அவனை மாதிரி பூமியில ஒரு ஆளே இல்ல. நோவா பார்த்து சொல்றாரு, உலகம் முழுசுலையும் கிருபை பெற்றவன் யாரு? நோவா தான். தானியேல் ஸ்பாட்லெஸ் சொல்றாரு, இவங்க 3 பேர் தான் பெரிய புருஷர்கள், ஆண்டவருக்கு ரொம்ப பயபக்தியா. அவங்க 3 பேரும் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். அவங்களுடைய நீதி அவங்களதான் என்ன பண்ணும்? தப்பு வைக்கிறார். யாருக்கு சொல்ல வர்றாரு? சொல்லுங்க, யாருக்கு சொல்றாரு? அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர். பைபிள்ல ஒரே அதிகாரத்துல ஒரு முறைக்கு மேல வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அர்த்தம். நீ என் அபிப்பிராயத்தை நீ மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதே அதிகாரத்துல 20 நோவாவும் தானியேலும் யோபுவும் அது நடுவிலே எல்லாம் சொல்லுங்க. அது நடுவிலே உங்க குடும்பத்துல நோவா மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் சரி, தானியேல் மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் சரி, யோபு மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள்ல நோவா மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் சரி, தானியேல் மாதிரி இருந்தாலும் சரி, யோபு மாதிரி இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் எல்லாம் சொல்லுங்க,
குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சொல்லும்போது நீ நினைச்சிக்காத இது என் மேல சத்தியங்கிறார். நோவா போல, தானியேல் போல, யோபு போல உனக்காக இருந்து யார் வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனா யாரை தப்பி வைக்க மாட்டாங்க, உன்னை என்ன பண்ண மாட்டாங்க. எங்க அப்பா அப்படி இருந்தாலும் சரி, அவரோட நீதி அவரு தான் தப்பி வைக்கும். உன் குமாரனையும் குமாரத்தையும் உன்னால என்ன பண்ண முடியாது, தப்பி வைக்க முடியாது. அப்படி தப்பி வைக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சத்தியம் பண்ணிட்டாரு. என் மேல என்னது ஜீவனை கொண்டுன்னா புரியுதா? பைபிள் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ அந்த செய்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய ரட்சிப்புக்காக எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நான் மனம் மாறணும்னு என்ன பண்றாங்க, எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, அது நடக்கும். ஆனா மனம் திரும்புதல் யார் கையில இருக்கு? என் கையில தான் இருக்கு. எங்க அம்மாவுடைய ஜெபம் குமாரர்களையும் குமாரத்திகளையும் தப்பி வைக்காது, வண்டி அப்படி ஓடாதுங்கிறாரு. நீ எந்த ஊழியக்காரன் எவ்வளவு பெரிய ப்ரேயர் கான்டாக்ட் உங்களுக்கு இருந்தாலும் ஜெபம் பண்ணீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு பெரிய ப்ரேயர் டீம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு அழுதாலும் சரி, மன்றாடினாலும் சரி, எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, பரிந்து பேசினாலும் அந்த ஜெபத்தினாலும் என்ன கிடையாது, பிரயோஜனம் இல்லை. இதுதான் கன்க்ளூஷன். மாறா என்ன பண்ணணும், என்ன ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், என்ன ஆண்டவருக்கு கிளியரா. நான் இல்லை, நோவா ஜெபம் பண்ணாலே கேட்க முடியாது, தானியேல் ஜெபம் பண்ணாலே கேட்க முடியாது. அப்படி ஜெபம் இல்லை, நீங்கள் வேற ஜெப கோபுரம், ஜெப மையம், இயேசுவின் கூடாரம், ஜெப துணி, ஜெப யுத்தம், அப்புறம் இன்னொரு ஜெபமலைன்னு ஒன்று இருக்கு நாகர்கோவில்ல, ஜெபமலை, அப்புறம் முழங்கால் யுத்தம், இந்த உபாசபத்துக்கு போவோம். கிளீனாக பைபிள் சொல்லிட்டாரு, கேட்க அன்லெஸ் அன்டில் நான் மனம் திரும்புகிற நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்களும் இந்த மாய்மாலமான இந்த உலகத்திலே, போலியான இந்த கிறிஸ்தவத்திலே எங்களை காத்துக்கொள்ளும்படி உங்களுடைய வசனத்தை இறுக பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எவருடைய ஜெபமும் எங்களை ரட்சிக்காது என்பதை உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்லியிருக்கிறீர். நான் உம்மிடத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நான் உமக்கு முன்பாக என் வாழ்வை ஆராய்ந்து பார்த்து என்னை உமக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறேன். நான் உம்மை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறேன். நான் உம்மை நெருங்கி சேர வேண்டும் என்று விரும்புகிறேன். என் வாழ்வில் இருக்கிற அருவருப்புகளை அகற்றிவிட்டு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். அதையெல்லாம் நான் செய்து ஊழியர்களை அல்ல, ஊழியர்களின் ஜெபத்தை அல்ல, உம்மை தேடுவதற்கு எங்களுக்கு சொல்லித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.